ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீ நாம் மேம்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நித்தமும் நடத்துகிற ஆண்டவர் எப்படிலாம் நடத்துவார்னு இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, வறட்சியான காலங்கள் வரும்போது நடத்துவார். வறட்சியான அனுபவங்கள், இது உணவு வறட்சி மட்டும் இல்லை, பற்றாக்குறை மட்டும் அல்ல. இன்றைக்கி நம்ம தேசத்தில் பலவிதமான காரியம் நடந்துகிட்ருக்குது. பெட்ரோலு, எலக்ட்ரிசிட்டியில் இன்றைக்கி பஞ்சம் ஏதோ வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு. பட் ஆஸ் எ பிலீவராக நம்ம இதுக்கெல்லாம் பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி பயமாக தான் இருக்கும். பெட்ரோல் இல்லைன்னா வெளியே போக முடியாது, கரண்ட் இல்லைன்னா கஷ்டம், குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு. ஆனால் இப்படிப்பட்ட வறட்சியான அனுபவங்களில் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார், திருப்தியாக வச்சுப்பார். கண்டிப்பாக கஷ்டமாக இருந்தாலும் உள்ளான மனிதனுடைய சந்தோஷம், உள்ளான ஆத்துமா திருப்தியாக இருக்கும். அதனால் இப்போ அது குறிச்செல்லாம் பயப்படாத. அவனை நித்தமும் நடத்துகிற ஆண்டவர் வறட்சியான காலங்கள் மட்டுமல்ல, மகா வறட்சியான காலம் அதான் போட்டுருது. மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அப்போது இந்த 7ஆம் மாதத்தில் ஆண்டவர் நிறைய வறட்சி இருக்குது, ஃபைனான்ஸில் நிறைய ஸ்ட்ரகிளு, ஃபீஸ் கட்டணும் குழந்தைகளுக்கு, நிறைய காரியம் இருக்குது, மெடிக்கல் பில்லு இது அதுன்னு. மகா வறட்சியான அனுபவம் தான் என் வாழ்க்கையில். அப்படின்னும் போது நிறைய டைம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அப்படி வரும்போது கர்த்தர் உடனே தேவை சந்திரிச்சிடணும் அப்படி தான் நினைக்கிறோம். நமக்கு உடனே ஆப்வியஸ்லி மைண்டுக்கு தான் போவோம், உடனே கர்த்தர் பணத்தை கொடுத்துடணும். ஆனால் சம்டைம்ஸ் கர்த்தர் பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக ஆத்மாவை கர்த்தர் திருப்தி நடத்துவாராம். அப்படின்னா என்ன, அந்த ஜோன்லேருந்து உங்களை பாஸ் பண்ணி கொண்டு போயிடுவார். ஒரு பயம் பதட்டம் நிறைஞ்ச ஒரு ஜோன் இருக்கும். சில நேரத்தில் தேவையை சந்திச்சுவார், சில நேரத்தில் ஆத்மாவை திருப்தியாக கொண்டு போயிடுவார், ஆத்மாவை சமாதானத்தோடு நடத்திடுவார். இன்றைக்கி ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் நித்தம் நடத்துகிற ஆண்டவர், என்னுடைய வழி வித்தியாசமானது, நீ என்னை நம்பு, உன் தேவையை நான் சந்திப்பேன், அதே நேரத்தில் உன் ஆத்மாவை நான் திருப்தியாக நடத்துவேன்றார். உன் ஆத்மாவில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். இந்த புதிய மாதத்தில் உங்களை அப்படியே கர்த்தர் ஆஸ்வதிப்பார்னு விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை அற்புதம் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.